கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் with the grace of our Lord பரிசுத்த Jesus அவருடைய Christ பிரசன்னமும் and the presence of the Holy Spirit. உங்களோடும் கூட இருப்பதை உணருங்கள். Start to experience it with you. நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். Our God is with us. நம்மை ஒருபோதும் கைவிடாதவராக, He will never leave us. நம்மை விட்டு தூரம் போகாதவராக இருக்கிறபடினாலே He will never go far away from us. தெளிவாய் இருப்போம். Let us be clear today, கலக்கம் இல்லாமல் இருப்போம். without any confusion, குறிப்பாக இந்த வேளையிலும் கூட particularly in this time. அநேக வெளிதேசங்கள், அரபு தேசங்களிலே We are hearing at the Arab countries, அநேக தேவஜனங்கள் இருக்கிறார்கள். there are many godly people are there, நமக்கு நெருக்கமான ஜனங்கள் இருக்கிறார்கள். and close associate people are also there. உறவினர்கள் கூட உங்களுக்கு அங்கே இருக்கலாம். People watching, you may have relatives also at that place. அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. It is our responsibility to pray for them. நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். Our God is the one who hears the prayer. அங்கே இருக்கிற எல்லா தேவ ஜனங்களையும், For the people who are there, தேவ ஜனங்கள் மாத்திரமல்ல, not only godly people, அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் for all the people, தேவன் பாதுகாக்கும்படியாக God should protect them. இந்த யுத்தமானது This war should, சீக்கிரமாக ஒரு சமாதானத்துக்குள் கொண்டு வரும்படியாக it should come to a peace very soon. தேவன் கிருபை செய்ய, God should grace for that. தேவனை நோக்கி பார்க்கும்படியான மக்களாய் நாம் இருக்கிறோம். To look unto God for that kind of people we are. சீக்கிரமாக யுத்தம் நிற்கும்படியாக Very soon the war will come to peace. தேவன் அற்புதம் செய்ய வேண்டும். God should do a miracle. அதிநிமித்தமாக On that, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் to all the people around this world, சமாதானம், they should receive peace. பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். For all the solution to their problems. இந்த வேளையிலும் கூட In this time also, நாம் தியானிக்கும்படியாக let us meditate. லூக்காவின் சுவிசேஷம் Gospel of Luke, 62 அதிகாரம், chapter 9, verse 62. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். But Jesus said, no man having put his hand to the plow and looking back is good enough for the kingdom of God. இந்த லூக்கா 9:62 சொல்லப்பட்ட வண்ணமாக, When you look at this, Luke 9, verse 62, அதற்கு இயேசு, but Jesus said, எதற்கு? for what he said. ஆண்டவருடைய அந்த காரியங்கள் எல்லாம் சீஷர்கள் கூட இருந்து பேசிக்கொண்டு வருகிறார். All these things have been explained to his disciples. அவர் முதலாவதாக என்ன சொன்னார்? First, what he said, அவர் எல்லோரையும் நோக்கி, என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். first he told the one who want to follow me should take up his cross and follow me, he said. அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்று பார்த்தோம். And it mentions daily, the word it says. அவர்களை பின்பற்றின மக்களோ, But the one they followed him, வருவென்று சொன்ன மக்களோ, the one who promised to follow, நெருங்கிய சீஷர்களோ, the close disciples, அநேக காரியங்களை சொல்லி விலகி போகிறார்கள். but they start to giving many excuses and they went away. ஒரு மனிதனை பார்க்கும்போது, And there seems a one man. தகப்பனை அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். One man, he said an excuse of burying his father. இன்னொரு மனிதனை பார்க்கும் பொழுது, And when he look at another man, நான் போய் அநேக காரியங்களை அனுபவித்து வர வேண்டும் என்று சொல்கிறார். and he's saying, I will go and spend my days and come, he said. இதையெல்லாம் கேட்ட இயேசு, After hearing all these things, அவர் என்ன Jesus said, சொல்லுகிறார்? what Jesus is saying, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு திரும்புகிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். no man having put his hand to the plow and looking back is good enough for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்ட சீஷர்கள் அவர்கள். They are being called as a disciple for the kingdom of God. ஆனால் தேவன் சொல்கிறார், But Jesus said, எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. but no one is capable, he's saying. யாராம்? Who? பின்னிட்டு திரும்புகிறவர்கள். To the one who is looking back. தேவனை நோக்கி வந்த மக்கள், All the people came to God. தேவனை சார்ந்து வாழ விரும்பின மக்கள், They want to trust and follow God. தேவனால் அழைக்கப்பட்ட விசேஷமான சீஷர்கள், They have been called and they are the disciples to Jesus. அவர்களோ But they உலகத்தின் காரியத்திற்காக, looked at the worldly things. உறவின் காரியத்திற்காக, They look at the relative thing. பின்னிட்டு திரும்புகின்ற அந்த அனுபவத்துக்குள் செல்வதை பார்க்க முடிகிறது. They walk in experience of looking back from God. பின்னிட்டு திரும்புகிற அனுபவத்தை தேவன் விரும்புகிறவரா இல்லாதபடி இருக்கிறார். God is not the one who likes the habit of looking back on God. தேவ ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்கிறார். And he is saying clearly is not good enough for the kingdom of God. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, தகப்பனை கனம் பண்ணக்கூடாதா?
are we not able to honor our father? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாய் என்று சொல்லி பார்க்கிறோம். As the Bible says, to honor your father and your mother, the word says. அதனால் தகப்பனையும் தாயை பிரிந்து வர வேண்டும் என்று சொல்லவில்லை. So that is not saying to get removed from your father and mother. It is saying, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். when you look at the life of Abraham in the Old Testament, தன் மனைவி விட, above of her wife, தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை விட, above of his son Isaac, தேவனையே பெரிதாக எண்ணினார். he remembered and considered God as first. தன்னுடைய மகனையே தகன பலியாய் செலுத்தும்படியாக செய்கிறான். He wanted to sacrifice his own son for God's அவன் calling. முடிவை பார்க்கின்ற போது But when you look at his end, அவன் தேவனுடைய சிநேகிதனாக மாற்றப்பட்டான். he became a friend of God. தேவனுக்காக நாம் முழுமையாக தியாகம் செய்வதினாலே, When we do a sacrifice for God, சிலுவை அனுதினமும் சுமப்பதினாலே, to carry the cross in our day-to-day life, பாடுகள் ஊடாய் கடந்து போவதினாலே, going through many kind of suffering, வேதனை ஊடாக நாம் கடந்து போவதினாலே walking through many kind of pains, தோற்று போக மாட்டோம். we will not be defeated. சகித்து வாழும்போது, When we accept and go through, பொறுமையோடு இருக்கின்ற பொழுது when we become calm in everything, வெட்கப்பட்டு போக மாட்டோம். we will never be put to shame. தேவன் நிச்சயமாய் நம் வாழ்க்கையை ஜெயத்தை கொடுப்பார். Surely God will give a victory to நாம் us. திரும்பி பார்க்காதபடிக்கு Do not look at the back, முன் செல்ல ஒப்பு கொடுப்போம். look front and go. அன்பின் ஆண்டவரே, Dear Father, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். thank you for this good time. நாங்கள் கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு, We put our hand on the plow. உம்மை நோக்கி பார்த்து விட்டு, We look unto you. உலகத்தை சார்ந்து விடாதபடிக்கு We won't depend on the world. நீ சொல்கிற சத்தியத்தின் பிரகாரமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். We are surrendering ourselves to walk in your truth. லீபாலா சந்தரபலபா, We thank you, Lord. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். We thank you for அந்த that. ஆழமான அனுபவத்தில் நடத்துங்க. Help me to walk in the deep நாங்கள் experience. அதிசயங்களை காணுவோம் அப்பா. We will see the wonders in our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.